ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகனுக்கு 48 நாள் தைப்பூச விரதம் இருப்பது எப்படி, எப்பொழுது துவங்க வேண்டும், விரதத்தை எப்போது நிறைவு செய்ய வேண்டும். 48 நாட்கள் நம்மளால விரதம் இருக்க முடியாதவங்க எத்தனை நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை அருள் நம்ம பெறலாம். அதே மாதிரி பெண்கள் விரதம் இருக்கும்போது மாதவிடாய் காலத்தில் நாம் விரதம் இருக்கலாமா, அதற்குரிய வீடியோ தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததுன்னா இந்த தைப்பூசம் தாங்க. இந்த தைப்பூச தினத்தின் போது 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கம். முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமானாலும் எந்த விரதத்தை இருக்கலாம். இவங்க தான் இருக்கணும், ஆண்கள் தான் இருக்கணும், பெண்கள் தான் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. முருகப்பெருமானுக்கு இந்த விரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமாக 41 நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பது போல் முருகப்பெருமானுக்கு மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது. முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்கள் ஒன்றுதான் இந்த தைப்பூசம். இந்த தை மாசத்துல வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளதான் நம்ம தைப்பூச நாளா கொண்டாடுறோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞானப்பழத்தை பெரிய முடியவில்லை என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனிமலையில் ஞானப்பழமாக ஆண்டி கோலம் கொண்டு அமர்ந்த தினம் தான் இந்த தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் இருக்கும் முருக பக்தர்கள் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாதான் இந்த தைப்பூசம். 48 நாள் விரதம் இப்பொழுது துவங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், நமக்கு இருக்கும் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அதாவது 2025 ஆண்டு பிப்ரவரி 11 தைப்பூசம் வருது. அதனால முருகனுக்கு 48 நாள் தைப்பூசம் விரதம் இருக்க விரும்புவர்கள் 2024 ஆண்டு டிசம்பர் 25 துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி 11 வரை இருக்கணும். மொத்தம் 48 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, 48 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிசம்பர் 25 உங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 11 வரை இருக்கணும். விரதம் துவங்கும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 25 காலையில எழுந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கையோ அதை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை மனதார முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாருங்கள். பிறகு உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து விரதத்தை துவங்குங்கள். நெய்வேத்தியம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் கவலை வேணாம். எளிமையாக வெற்றிலை பாக்கு, ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கல்கண்டு அல்லது பொரிகடலை நாட்டு சர்க்கரை வைத்து விரதத்தை நீங்க துவங்கலாம். விரதம் இருக்கும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு செல்லலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமான் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகள் போன்ற முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடிக்கலாம். எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீறு வைக்கும் போது மட்டும் எப்பொழுதும் மனதிற்குள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 48 நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் 3 வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். ஆனால் விரத நேரத்தில் கண்டிப்பாக அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, சைவம் மட்டும்தான் சாப்பிடணும். அதே மாதிரி விரத நாட்கள்ல நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது நீங்க தவிர்ப்பது ரொம்ப நல்லது. விரத நாட்கள்ல நம்ம நம்மளுடைய மனது ரொம்ப சாந்த குணத்துடன் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க. யாரிடமும் நம்ம கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் வந்தாலும் சரவண பவா, ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி அப்படின்னு முருகப்பெருமானை மனதார நினைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கோபம் தன்னால அடங்கிவிடும். அதே மாதிரி பெண்களுக்கான விரத முறைன்னு பாத்தீங்கன்னா, விரதத்தின் போது தினமும் தலை குளிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவையில்லைங்க. முருகப்பெருமானுக்குரிய நாட்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை மட்டும் தலை குளித்து விரதம் இருக்கலாம். அதே மாதிரி பெண்கள் பீரியட்ஸ் காலத்துல, மாதவிடாய் காலத்தில் விரதத்தை தொடரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூஜை அறைக்கு போக வேண்டாம். பூஜை அறைக்கு வெளியில் நம்ம முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகனுடைய மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடங்கலாம். நம்ம வீட்டு பூஜை அறையில சென்று விளக்கு ஏற்றக்கூடாதுங்க. அதே மாதிரி வீட்டை எப்போதும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சிடணும். ஃபர்ஸ்ட் வேலையா எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் குளிச்சிருங்க.
விரதம் கடைபிடிக்கும் நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்வது மிகவும் நல்லது. அதே மாதிரி வெற்றிலை தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சட்கோண தீபம் ஏற்றி ஒரு வெற்றிலை தீபம் போடுவது மிக மிக விசேஷங்க. 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கணும். ஆனா பெண்களால இருக்க முடியாது. அதனால 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம். அந்த 21 நாட்கள் இருக்கவங்க ஜனவரி 22ஆம் தேதி விரதத்தை துவங்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க விரதம் 21 நாட்கள் தான் இருக்க போறீங்க அப்படின்னா ஜனவரி 22ஆம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி வரை உங்களுடைய விரதத்தை தொடரலாம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே போதுங்க. தைப்பூசம் அன்று நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். முருகனுக்கு நன்றி தெரிவித்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு வாருங்கள். பால் பாக்கெட் கூட வாங்கி கொடுக்கலாம். 48 நாட்கள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த 48 நாட்கள் முருகப்பெருமானுக்கு ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் உங்களுடைய இனி மீதி இருக்கும் காலம் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை முருகப்பெருமானை பார்த்து கொள்வார். உங்களுக்கு குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்களுடைய வாழ்க்கை இன்னும் படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார். இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அப்படி ஒவ்வொரு வருடம் இருக்க முடியாதவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாச்சு இந்த தைப்பூச விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல பலன்களை தரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தைப்பூச விரதம் 48 நாட்கள் இருந்தால் என்ன பலன்கள், 48 நாள் விரதம் இருப்பவங்க எந்த தேதியில் நம்ம விரதத்தை தொடங்கணும், எந்த தேதியில் நிறைவு செய்து கொள்ளணும், அதே மாதிரி 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாட்கள் விரதத்தை தொடங்கலாம். அவங்களும் எந்த தேதியில் தொடங்க வேண்டும், எந்த தேதியில் அவங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளணும். அதே மாதிரி மாதவிடாய் காலத்துல நம்ம விரதம் இருக்கலாமா அப்படின்று நம்ம எல்லாமே தெளிவா பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க. இந்த 48 நாள் விரதம் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது 21 நாட்கள் விரதம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல வேல் இருந்துச்சுன்னா அந்த வேலிற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி வந்து 1 டம்ளர் பால் வச்சு அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் செய்த பாலை உங்க வீட்டுல இருக்கிற அனைவருமே பிரசாதமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 48 நாள் விரதம் இருக்கிறவங்க டெய்லி வெற்றிலை தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி ஏற்றணும்னு அவசியம் இல்லை. முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில நம்ம எப்பயும் போல நீங்க செவ்வாய் ஹோரையில ஏற்றவர்களா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நீங்க ஏற்றலாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.